ஐயனார் துணையில அடுத்து என்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவுக்கு தாலி கட்டிடுறாரு நம்ம தலைவன். பல நாள் கனவு இன்னைக்கு தாங்க நனவாயிருச்சு. ஆனா அந்த நனவை நல்லா இருக்க விடுவாரா என்ன நிலாவோட அப்பாவும் அம்மாவும்? ஆனா செம்ம காண்டில் வச்சு பொண்ணை கூப்பிட்டு வச்சு தனியா பேசுறாங்க. இங்க பாருமா, கல்யாணம் நடந்து போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே நீ இப்படி கஷ்டப்பட வேணாம், நான் ஒன்று செய்வேன், அதை நீ ஏற்றுக்கணும். என்னப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு நீ தனியாக தான் சுயமாக வரணும்னு ஆசைப்பட்டுட்ட, உனக்கு ஆர்கிடெக்ட் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா வேணாங்கிற, ஆஃபீஸ் வேணாங்கிற. ஆனால் மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, என்னப்பா சொன்னீங்க, மாப்பிள்ளமா, இனிமேல் மாப்பிள்ளை ஏற்று தானே ஆகணும். அங்கிட்டு பார்த்தா அப்படியே சோழன் செம்ம காண்டாயிட்டு இருக்காரு, என்ன பேசுகிறாங்களோ அப்படின்னுக்கிட்டு. இங்கே பார்த்தா சரிப்பா, அதுக்கு என்னப்பா பண்ணணும், அவருக்கு இந்த வீடு வேணாம், வேறு வீடு இல்லையா, நான் ஒரு சொந்தமாக பெருசாக ஒரு கார் வச்சு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்ல, ஒரு 50 கார் வாங்கி ஒரு பெரிய இடமா பிடிச்சி அது கார்களுக்கு ஓனர் ஆக்குவாமா. ஏன்ப்பா இதெல்லாம் நான் கேட்டேனா? நீ கேட்கலம்மா, நம்ம வீட்டுக்கு வருவ போவ மாப்பிள்ளை என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் பல கார்களுக்கு அதிபதினு சொல்லணும்ல, இது பெருமைம்மா, சொசைட்டியில் நமக்கு ஒரு கௌரவம். அப்பா எனக்கு அது தேவையில்லைப்பா, அதெல்லாம் வேணாம், அவர் ஏற்றுக்க மாட்டார். இல்லைம்மா அப்படிங்கல, இல்லைப்பா சோழா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு ஓடுறாருங்க. ஐயோ என் பொண்டாட்டி கூப்பிட்றா அப்படின்ட்டு கார்லாம் தரங்கிறாரு. நீ வச்சு ஓனர் ஆக்குறியா, சொல்லு சோழா அப்படிங்கல. அப்படி பார்க்குறாரு. சேச்சே எனக்கெல்லாம் வேணாம், இந்த காரை கொடுத்துட்டு என் பொண்டாட்டி இழுத்துட்டு போக பார்க்குறீங்களா, வேணவே வேணாம், உங்கள்கிட்ட ஒட்டு பொட்டு காசு எனக்கு தேவையில்லை, நெத்தியில் வைக்கிற 1 ரூபா கூட நானே சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கிருவேன் அப்படி சொல்ல, போதுமாப்பா, சரிம்மா இது வேணா வேண்டாம், ஆனால் ஒரு அன்பளிப்பா ஒரு கார் தரனே, சொந்த கார் வாங்கி ஓட்டட்டுமே அப்படிங்கிற. நிலாவே ஏன் சோழான்னு கேட்க போகிறாங்க. நிலா அம்மா தாயே வேணவே வேணாம்மா, நாளை பின்ன நான் கொடுத்த காரில் நீ சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நான் கொடுத்த வருமானத்தில் தான் நீ கஞ்சி ஊற்றிட்டு இருக்க உன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு நாளை பின்ன வந்து சொல்லுவாங்க உன் அண்ணன் உன் அம்மா. வேணாம் நிலா, உனக்கு நான் தாலி கட்டினது கடைசி வரைக்கும் நீ என் பக்கத்துல இருக்கணும், நான் உன்னை நல்லா கண்ணு கலங்காம பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிதான் தாலி கட்டினேன், அதனால இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல, போதுமாப்பா, சே இவனை எப்படியாவது பிரிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்ப அவங்க அண்ணி வந்து வாங்க மாமா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாரும் சூப்பரா பாராட்டுறாங்க நிலாவையும் சோழனையும். சூப்பரா டே, சூப்பர் சூப்பர், நான் கூட எங்க கொடுக்கறத வாங்கிக்கோன்னு நினைச்சு பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பாராட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தடப்படலாம் விருந்து நடக்குதுங்க. வானதி பார்த்தீங்கன்னா செம்ம ஹீரோயினா இங்கே நடந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா நல்லா எல்லாம் முடிஞ்சிருது. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண போறாங்க. அப்போ பார்த்து இருங்க எதுக்கு, இல்லை நீ எல்லாம் அலங்காரம் பண்ணணும்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நிலா பேச்சை கேட்காம சின்னதாக ஒரு கட்டில் ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ நிலாவும் சோழனும் உள்ளுக்குள்ளே போகிறாங்களா. இப்போ பார்த்து டக்குன்னு கதவை சாத்த போகிறாங்க நிலா. சோழன் என்ன பண்ணுறாங்க, பல்லவன் தான் அண்ணே அண்ணி உள்ளுக்கு போகிறாங்க. ஆமல்ல அப்படின்னு போக, எங்கே வர்றீங்க, என்ன நிலா நான் உங்கள் ஹஸ்பண்டு, இனிமேல் நான் உள்ளே வர வேணாமா, உள்ளவா அப்படிங்கல, உள்ளே வரணுமா, ஐயோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா, சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சாத்திடுறாங்க. என்ன நிலா திடீர்னு குண்டத்துக்கு போகிறீங்க, என்ன நிலா நிலா என்ன ஒரு மாதிரியா பேசுகிற, பயமாக இருக்கு நிலா அப்படி சொல்ல, என்ன பயம், நான் ஒன்றும் சொல்லலையே, இல்லை பழைய மாதிரியே நீ பாட்டுக்கு தனியாக போய் படுத்தா என்ன அர்த்தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிலா நமக்குள்ளே கல்யாணம் நடந்தது பொய்யா, நமக்குள்ளே ஒன்றும் நடக்காதா அப்படிங்கல, என்ன சோழா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கல, ஏன் ஏன் அப்படி பயமாக இருக்குது, நான் எங்கள் அப்பா அம்மாக்காக தான் அப்படி பண்ணேன், இந்த வீட்டில் இருக்கிறக்காக தான் இந்த மாதிரி தாலி கட்ட சொன்னேன், உரிமையோடு இருக்க முடியுங்கிறக்காண்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லி என்னோட பாலைவனத்தை, ஐயோ என்னோட சோலைவனத்தை பாலைவனம் ஆக்கிராத நிலா அப்படி சொல்ல, இங்க பாருங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க சொன்னது என்னமா உண்மைதான். என்ன நிலா சொல்ற, ஆமா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மருமங்கிற அந்தஸ்து இருந்தால் தானே இருக்க முடியும், அதனால தான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ண சொன்னேன். அப்போ நீ இந்த வீட்டில் இருக்கணுங்கிறக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அப்போ இந்த வீடு தான் உனக்கு முக்கியமா, இங்கே பாருங்க இந்த வீட்டில் இருக்கணும், எல்லாரும் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு. அடிப்பாவி, அப்போ கல்யாணத்தை பண்ணிட்டு சும்மாவே இருக்க போறியா, சோத்தை ஆக்கி வச்சுட்டா அது வீணா போயிருமா, சாப்பிடணும், சாப்பிட்டா தான் ருசிக்கும் அப்படி சொல்ல, சரி ஓகே நீங்க சொல்றதுக்கே நானும் வரேன், அப்பா ஐ ஐ அப்படின்னு வேகமா பக்கத்துல வந்து உட்கார, என்ன 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 நிலா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு டபக்குன்னு இறுக்கி பிடிச்சி கன்னத்துல முத்தம் கொடுக்குறாரு. ஹலோ ஹலோ என்ன அப்படின்னு சொல்ல, ஏங்க முத்தம் கொடுக்க கூடாதா, தள்ளி போங்க அப்படின்னு தள்ளி போறாங்க. அங்கே பூ கிடக்குது, அப்படியே பூச்சரத்தை எடுத்து அப்படியே 2 கையிலையும் சுத்திக்கிட்டு, நிலா அப்படின்னு கிட்டக்க வர, என்ன என்ன இப்போ நான் கல்யாணம் பண்ண சொன்னதுனால தாலி கட்டினாங்க, நீங்க கட்டினீங்க கல்யாணம் நடந்துச்சு, இல்லைன்னா என்ன இருக்கும், இல்லைன்னா நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க நான் எங்க வீட்டுல இருப்பேன் அப்படி நினைச்சிட்டு கம்முன்னு பார்த்துக்கிட்டு பாடுங்க. என்ன நிலா அவ்வளவுதானா, ஆமா
அப்ப என்னை லவ் பண்ணவே இல்லையா நீங்க? ஐயோ கடவுளே, என்னடா இது? வாழைப்பழத்தை உரிச்சு வாய் வரைக்கும் கொண்டாந்துட்டு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. அந்த பூவெல்லாம் போட்டு பிக்கிறாரு, தலானியை போட்டு உடைக்கிறாரு. என்ன சத்தம் சோளா, என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்னில்ல அங்கிள் அப்படின்னு சொல்ல சேரன் வராரு. என்னப்பா என்ன அப்படின்னு கதவை தட்ட வேகமா ஓடி போய் சோழன் திறக்கிறாரு. என்னடா என்ன பிரச்சனை, ஏன் கத்துன? இவர் கொஞ்சம் ஓவரா ஐயோ அப்படின்னு கத்திடுறாரா. அண்ணே அது வந்துண்ணே. என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நாங்க சும்மா எப்பவும் போட விளையாடுற மாதிரி செல்லமா காதை பிடிச்சதுன்னு அதுக்கு தான் கோச்சிட்டாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படிங்கல. பார்த்துப்பா பாவம் என் தம்பி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லண்ணே, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்துக்கிட்டீங்க அப்படி சொல்ல, ஐயோ நாங்கள் சந்தோஷமா தானே இருந்தோம், இப்போ பார்க்குறீங்களா சோளா வாங்க சோளா அப்படின்னு தோள்பட்டையில அப்படியே கழுத்தோட பின்மண்டையோட சேர்த்து அணைச்சு வாங்க மாமா அப்படின்னு கூட்டி கட்டிலுக்கு போகிறாங்களா. அப்படியே அப்போ நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சேரனே வெக்கப்பட்டுட்டு கதவை தாப்பால் போட்டுக்கங்கப்பா அப்படின்னு போக சோழன் பார்க்குறாரு. இங்கே ஒன்றுமே இல்லாத ஊருக்கு என்னமோ சொன்னாங்களாம், அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை, கதவை தாப்பா போட்டுக்கலாமே. தாப்பா அட போங்கண்ணே, உனக்கு பொண்ணுங்க வாழ்க்கை வாசமே பக்கத்திலே கிடைக்கல, எனக்கு பொண்ணுங்க வந்தாலும் என் வாழ்க்கையில் இல்லையே. சொக்கா முருகா கடவுளே, என்னப்பா இந்த சோதனை அப்படின்னு இங்கே சோழன் புலம்பி தள்ள. அதுக்கப்புறம் நிலா ஏன் நிலா அப்படிங்கல கட்டி பிடிச்ச கையை அப்படியே எடுக்கிறாங்க. என்ன எடுத்துட்ட? என்ன நிலா? உங்க அண்ணனுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், நடிச்சேன். நிலா இனிமேல் நடிக்காத நிலா, இதெல்லாம் என்ன விளையாட்டுக்கு தானே பண்ற அப்படி சொல்ல, நான் விளையாட்டுக்கெல்லாம் பண்ணல, நமக்குள்ள கண்டிப்பா நடக்கும், நான் தான் உன் பொண்டாட்டி, நீங்க தான் என் புருஷன். அப்பா இது போதுமே என் கால்கள் வான் போகுமே அப்படி சொல்ல, அப்புறம் எப்ப நிலா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணுமா? அடிச்சேன்னு வைங்களேன். என்ன நிலா அப்படி சொல்ல, இங்க பாருங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், தெரியுதா தெரியலையா? ஆமா அது ஆகணும் தான், அது யார் இல்லைன்னு சொன்னா? அது கல்யாணம் நடந்து இந்த வீட்டுக்கு சந்தா வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு மற்றபடி எல்லாமே அப்படின்னு சொன்னா. ஐயோ அது இன்னும் 6 மாசம் கிடைக்கே அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ ஏன் 6 மாசம் உங்களுக்கு என்ன கசக்குதா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா வருஷ கணக்கா எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று இருப்பீங்கல்ல அப்படின்னு சோழன் பாக்குறாரு. அப்ப நான் உங்களை தேடி உன்னை தேடி வருவேன்னு உனக்கு நினைப்பு இருக்கா நிலா? ஆமா, என் சோழன் என்னை விட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதானே? ஆமா, கல்யாணம் ஆன கையோட இங்க வந்தோடனே 2 ஃபர்ஸ்ட் நைட் 2 முதல் ராத்திரி போதுமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வந்து இருக்கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒதுக்கி விடுறாங்களா. சோழன் பாக்குறாரு, நிலா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னும் 6 மாசம் பரவாயில்ல, நான் அந்த தலானி தாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். எதுக்கு தலானி, எதுக்கு இதையாவது கட்டி பிடிச்சி படுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தலானி எடுத்துட்டு கீழே படுக்க போறாங்க. உடனே நிலா என்ன பண்றாங்க, ஒண்ணு வேணா நீங்க மேலே படுத்துக்கலாம். என்னது மேல படுக்கவா அப்படின்னு மேல போய் பாயிறாரு. ஐயோ ஜோலா, நான் ஏன் மேல சொல்லல, கட்டில் மேல சொன்னேன். அதானே பார்த்தேன், என்னடா 6 மாசம் அவகாசம் கொடுத்துட்டு உடனே அட்டன் டைம்ல பேச்ச மாத்திட்டாளேன்னு சந்தோஷப்பட்டேன். போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து பொத்திக்கிட்டு தலானி எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, என் செல்லம் என் நிலா நீ தாண்டி என் நிலா, தலானி நீ தான் என் நிலா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு போர்வையை தூக்கி பாக்குறாங்க. நிலா என்னாச்சு? இந்த தலகாணி தான் இப்போதைக்கு என் பொண்டாட்டி நிலா, இதைத்தான் நான் கொஞ்சுவேன், இதை கொஞ்சம் நான் யாரும் ஏன்னு கேட்க போறதில்ல, தட்டி விட போறதில்ல. உம்மா 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 ஐ லவ் யூ தலானி நிலா, ஐ லவ் யூ. இனிமே என் பொண்டாட்டி பேருன்னு கேட்டா தலகாணின்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு கட்டி பிடிக்க சிரிக்கிறாங்க நிலா. நிலா சிரிச்சோன்னு சோழனுக்கு பச்சை சிக்னல் கொடுத்த மாதிரி ஆயிடுது. நிலா நீ சிரிச்சுட்ட அப்படிங்கல. ஆமா நான் சிரிச்சிட்டேன், இப்போ என்ன ஆனாலும் அப்படிங்கல. ஆனாலும் அப்படின்னா நான் பொண்டாட்டி தானே, நீ புரிச்சன் தானே, அப்படியா தனியா இருக்கிறது அப்படின்னு சொன்ன கையோட நிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் இருக்கைய கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம சோழன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படியும் போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.